வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவா மனோகிட்ட கேட்கும்போது மனோ நடந்த கதையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு என் ஃப்ரெண்டோட மனைவி தான் அகிலாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என் ஃப்ரெண்டு இப்படி விட்டுட்டு போனதுக்கப்புறமா அகிலாவே அவள் குழந்தையும் நான் பாதுகாத்து வந்தேன். அவ்வளோதான் எங்களுக்குள்ள தொடர்பு. மற்றபடி எங்களுக்குள்ள எந்த தப்பான தொடர்பு கிடையாது. ஆனால் அகிலா எதுக்காக இந்த மாதிரிக்கெலாம் பொய் சொன்னான்னு எனக்கு தெரியல அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ஜீவா அப்போ மனோ சொல்கிறது உண்மைதான். ஆனால் அகிலா எதுக்காக இப்படி பொய் சொன்னான்னு தெரியலன்னு இருக்கும்போதே அகிலா பார்த்தோம்னா அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ உடனே அந்த அம்மா ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜீவா அகிலா இந்த மாதிரிக்கு கிளம்பி போயிட்டா அப்படிங்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் குழந்தை வீட்டில் தான் இருக்கிறா. ஆனால் அகிலா நான் எவ்வளவோ சொன்னேன் எடுத்து சொன்னேன் ஆனால் கேட்காம வாங்கிறது கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜீவா சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜீவா நினைக்கிறாங்க அகிலா இந்த மண்டபத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அகிலா பார்த்தோம்னா கரெக்டாக அந்த மண்டபத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ எங்கே பார்க்கும்போது அகிலா அந்த மண்டபத்து வாசலில் நிற்கவும் அப்போ தேன்மொழியும் மனோவும் கோயிலுக்கு சாமி கும்பிட்றதுக்காக மண்டபத்துக்கு வெளியே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ அகிலா அங்கே தான் இருக்கவும் ஆனால் ஒருத்தருக்கு சந்திக்காமல் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளையே அவங்க மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு போகும்போது அகிலா பார்த்தோம்னா அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. விழுந்ததுமே மீனாட்சி பார்த்துட்டு ஓடோடி போகிறாங்க. ஐயோ இவங்களுக்கு என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியை தெளித்து எழுப்பவும் உடனே அகிலா கண்முழிச்சுக்கிடுதாங்க. என்னங்க உங்களுக்கு என்னாச்சுது சாப்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் சாப்பிடல அப்படிங்கிறாங்க. சரிங்க வாங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது ஐயோ நான் வரல அப்படிங்கும்போது இது எங்கள் அக்காவுக்கு நடக்கிற கல்யாணம் தான் அதனால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகிலாவை அந்த மண்டபத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனதுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கேருந்து போகவும் அடுத்து பார்த்தோம்னா கல்யாணத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பிரதாயம்லாம் நடந்துட்டு இருக்கவும் அப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வராங்க. அவங்களுக்கு பாத பூஜை மனோ பண்ணவும் அடுத்தது இப்போ பொண்ணோட அப்பா அம்மா வாங்க அப்படிங்கும்போது உடனே சுமதி மட்டும் வராங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க எனக்கு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே எங்கள் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்தது சுமதிக்கு பாத பூஜை பண்ணுறாங்க தேன்மொழி. இப்படி இந்த சம்பிரதாயம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே அகிலாவை தான் காட்டுறாங்க. அப்போ ஜீவா அகிலா அங்கே வந்துருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அகிலாவை தேடிட்டு இருக்கிறாங்க. ஜீவா இந்த மண்டபத்துக்கு வந்துடக்கூடாது அகிலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ அகிலா சாப்பிட்டு முடிச்சிருந்தாங்க. முடிச்சதுமே மீனாட்சிக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகிலா அவங்க மண்டபத்துக்குள்ள வராங்க. அப்போ எங்க பொண்ணு மாப்பிள்ளையே உட்கார்ந்து இருக்கவும் அகிலா பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா தேவி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு அகிலா மேலே ஏதோ டவுட் வரவும் அப்போ சரி நம்ம அம்மாச்சிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ அங்கே வா அதாவது ஏதோ ஒரு பொண்ணு இங்கே வந்திருக்கிறா அவளை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்னடி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வராங்க. வரும்போது அகிலா பார்த்தோம்னா மனோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் மனோவோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அகிலா ஓடடி வரும்போது அப்பத்தாவும் தேவி பார்த்தோம்னா அப்படியே அகிலாவை பிடிச்சி ஒரு ரூமுக்குள்ளே இழுத்துட்டு வந்துருந்தாங்க. யாரடி நீ எதுக்காக அவங்க வந்திருக்கிற நீ வந்த சைஸை பார்த்தாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவ போலுக்கு அப்படிங்கும்போது ஆமாம் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அகிலா கோவத்தோட சொல்லவும் இது கெட்டதுமே அப்பத்தாவும் தேவியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி சொல்லிட்டு இருக்கிற நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்த என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனோ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். மனோ யாரும் உனக்கு அப்படிங்கும்போது மனோ எனக்கு தாலி கட்டணை என் புருஷனாக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே அப்பத்தாவுக்கும் தேவிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா மனோவோட பொண்டாட்டி தான் நான் அப்படின்னு அவங்க அகிலா சொல்லவும் இதை கேட்டதுமே அப்பத்தாவுக்கும் தேவிக்கே என்ன பண்ணதுன்னே தெரியல. இங்க பாரு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காத மனோ என்னுடைய பேரனாக்கும் அவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணி இருக்க மாட்டான் அப்படிங்கும்போது என்னது மனோவோட நீங்க பாட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டி நான் அவனுடைய பாட்டி தான் அவன் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கும்போது எங்க பாருங்க மனோக்கும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்பத்தா இது என்ன அப்பத்தா நம்ம நினைக்காதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த விஷயம் மட்டும் இவ சொல்லிட்டான்னு வச்சுக்கிட இந்த கல்யாணமா நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் என் புருஷன் உள்ளே போக வேண்டியது தான். அது மட்டுமா நம்மளுடைய அதாவது இத்தனை நாள் நீங்கள் காப்பாற்றின அந்த கௌரவம் எல்லாமே பாலா போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்பத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிலாம் நீ போய் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கும்போது நான் சொல்கிறதுலாம் உண்மைதான். உண்மையை சொல்ல போனாக்கி என் கையில் நான் என் மொபைலை தொலைச்சிட்டேன். மொபைல் மட்டும் இருந்துச்சுன்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இருந்தேன் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அப்பத்தாக்கு அகிலா சொல்கிறது ஒருவேளை உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இந்த கல்யாணத்தை போய் நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை வெளியே விட்டாதானே இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அகிலா பார்க்குறாங்க. அப்போ அப்பத்தான் தேவி கிட்ட சொல்லியிருந்தாங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டவும் அப்போ தேவி புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அகிலாவை ஒரு கட்டையை வச்சு அவங்க அடிக்கவும் அகிலா அப்படியே தூங்கின மாதிரி இருந்தாங்க. இவளை சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை காலை கட்டி வச்சுட்டு அவங்க பார்த்தோம்னா இவன் ரூமுக்குள்ளே கிடக்கட்டும் இவன் மட்டும் வெளியே வந்துட்டாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் தேவியும் அகிலாவை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டு
அவங்க வெளியே வராங்க. வந்ததுமே உடனே எங்கே பார்த்தோம்னா அவங்க சக்தி வந்து அத்தை எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை என்னாச்சு அப்படிங்கும்போது இல்லை முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது, கொஞ்ச நேரத்தில் வந்து தாலி கட்ட போகிறான், அதனால தான் நான் உங்களை தேடி வந்து அப்படிங்கும்போது அதான் நான் வந்துட்ட முன்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா இங்கே ஜீவா வந்து அவங்களும் அகிலாவை பார்த்துருந்தாங்க. பார்த்துட்டு தான் அவங்க ஓடோடி வரும்போது அப்பத்தாவும் தேவியும் பிடிச்சி அவங்க அகிலாவும் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஜீவா வந்து நினைக்கிறாங்க நம்ம அகிலாவை பார்த்தோமே, அகிலா எங்கே போயிட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டபம் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோமோ அப்போ சக்தி வந்து டே ஜீவா எங்கடா போயிட்ட வா, கல்யாணம் நடக்க போகுது, இந்த இடத்துல நீ எங்கே போயிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகவும் அப்போ ஜீவா வந்து ஒரு பரபரப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது மனம் சொல்கிறத நம்பதா இல்லைன்னா அகிலா சொன்னது உண்மையானு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ என்னென்னா மனம் வந்து தேன்மொழி அன்னிக்காலத்தில் தாலி கட்ட போகிறான், இன்னும் அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா மனம் வந்து தேன்மொழி காலத்தில் தாலி கட்டியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சுமதி வந்து அப்படியே வந்து கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்கோம். மீனாட்சி வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுமதி வந்து அழுதுகிட்டே அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் இத்தனை நாள் காத்து இருந்தது இதுக்கு தான், தேன்மொழியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ மீனாட்சி வந்து அப்படியே அப்பத்தாவப்பட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேவி வந்து அப்பத்தாட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்பத்தா இப்போ அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியல, அந்த பொண்ணை வர நம்ம ரூமுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கிறோம், இப்போ அடுத்து என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அயில பார்த்தோம்னா கண் முடிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க மாப்பிள்ளை பொண்ணு எல்லாத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போதே அயிலா கண் முடிச்சதுமே அவங்க வந்து தான் கையில் காலில் கட்டியிருக்கிற அந்த கயிறெல்லாம் கழட்டிருந்தாங்க. கழட்டினதுமே ரூம் கதை போட்டு தட்டவும் உடனே வந்து ஒருத்தர் வந்து கதவு திறந்து விடுதாங்க. என்னம்மா உங்க ரூம்ல வச்சு யாரு கூட்டிட்டு போனான்னு சொல்லவும் உடனே அகிலா வந்து ஓடோடி வராங்க. வந்து பார்க்குறாங்க மனோவுக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அகிலா ஓடோடி வந்து மனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு வரவும் அப்போ அப்பத்தாவும் அவங்க தேவி திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ அம்மாச்சி அவள் வந்துட்டால ரூம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இவ எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜீவா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மீனாட்சி வந்து இந்த பொண்ணு தானே வந்து அப்படி அதாவது தூங்க போய் விழுந்தாங்க, நம்ம உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். மீனாட்சி உடனே வராங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது இங்கே பாரு, அதாவது இது யாரு உங்க அக்காவான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தான் சொன்னோம்ல எங்க அக்காவுக்கு தான் கல்யாணம் அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அந்த உங்க அக்காவுக்கு தாலி கட்டி இருக்கிறானே அவன் வேற யாரும் இல்லை என்னுடைய புருஷன் தான் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மீனாட்சி சுமதி தேன்மொழின்னு சொல்லிட்டு மண்டபத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து அவங்க மனம் வந்து சொல்றாங்க இவன் சொல்றது பொய் அப்படிங்கும்போது தேன்மொழி மனவை அப்படியே வந்து பார்க்கவும் அப்போ சுமதி வந்து ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே வந்து ஜீவா வந்து பார்த்தோம்னா அவங்களும் வரவும் ஜீவாவை மீனாட்சி பார்த்துருந்தாங்க. இவன் யாரு இவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போதான் தெரியுது மனோட தம்பி ஜீவா வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரியவும் ஆக மொத்தத்தில் நம்ம சரியான ஃப்ராடு தன்னை பிடிச்ச குடும்பத்துல எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி நினைக்கவும் உடனே பார்த்தோம்னா அவங்க ஜீவா வந்து அயிலா கிட்ட சொல்றாங்க, அயிலா நீ நினைக்கிற மாதிரிக்கு வந்து எங்க அண்ணன் ஒன்று உன் கழுத்துல தாலியும் கட்டலாம் உனக்கு புருஷனும் கிடையாது அப்படிங்கும்போது உடனே வந்து அயிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உன்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்குது, அப்போ இவன் வந்து உன்னுடைய அண்ணனா அதனால தான் நீ வந்து என்ன அந்த வீட்டில் வந்து அடைச்சி வச்சுட்டு வந்தியான்னு சொல்லி கேட்கவும் இப்படி சொன்னதுமே உடனே மீனாட்சி ஏற்கனவே ஜீவாவை பற்றி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாரும் திட்டம் போட்டு எங்கள் அக்காவோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இப்போ சுமதி வந்து என்ன மீனாட்சி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, என் பொண்ணுக்கு இப்போ தானே தாலி எரிச்சது அதுக்குள்ளே என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்களே என்னதான் நடந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே அயிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க பொண்ணை ஒரு தப்பானவனுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்க, இவன் வந்து என்னுடைய புருஷனாக்கும் எங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து மனம் வந்து சொல்றாங்க, இல்ல இவ சொல்றது எல்லாமே போய் இவன் வந்து என் ஃப்ரெண்டோட மனைவியாக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் நான் தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனம் வந்து ஜீவா கிட்ட சொன்ன கதையை சொல்றாங்க. இதெல்லாம் வந்து போய் இவன் என்னை ஏமாத்துறதுக்காக இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறான், இப்போ இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயிலா இன்னொரு பக்கம் சொல்லவும் இதை கேட்டுட்டு இருக்கிற தேன்மொழிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ உடனே வந்து தேன்மொழி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மனோ கிட்ட, அவங்க சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா அவ சொல்றதெல்லாம் பொய் அப்படிங்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அப்பத்தான் வந்து அகிலா கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு என் பேர் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப சக்திக்கு ஒன்றும் முறையா முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த வீட்டிலே மனோதான பொறுப்பானவன், இப்போ என்னன்னா அவனை பத்தி இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.